Hi students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 12th standard physics first chapter electrostatisticsல first example நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? சோ இந்த சாப்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சாப்டர். இதுல வந்து ப்ராப்ளம்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 15 or 20 ப்ராப்ளம்ஸ் கிட்ட இருக்கும். அந்த 20 ப்ராப்ளம்ஸ்ல வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டாவும் பேசிக்காவும் இருக்குறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அது போக வந்து இந்த சாப்டர்ல இருக்கிற 5 மார்க்ஸ்ல எப்படி டிரைவ் பண்றது, ஷார்ட் லிஸ்டடா எப்படி எழுதுறதுங்கறத நம்ம அடுத்த வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம். So, இப்போ நம்ம example 1.1 calculate the number of electrons in 1 coulomb charge of negative charge. So, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 1 coulomb charge இருக்கு, அந்த 1 coulomb chargeல எவ்வளவு electrons இருக்கும் அப்படிங்கிறத என் கொஸ்டின். ஸோ அப்போ சார்ஜுங்கிறது நமக்கு கொடுக்கறது தான். அது வந்து 1 coulomb இருக்கலாம், 2 coulomb இருக்கலாம், எத்தனை நாள் இருக்கலாம். இங்கே நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பேசிக்கான கொஸ்டின் 1 coulombல எவ்வளவு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது சார்ஜ் வந்து 1 coulomb, அதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். கிவன் வந்து என்னோட சார்ஜ் 1 coulomb. என்ன நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், அந்த 1 coulomb சார்ஜில் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு. அப்போ என்னோட வாட் இஸ் த வேல்யூ டு ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன் 1 coulomb. அப்போ என்ன ஃபைண்டிங், இதுக்கு நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் அடுத்து எழுதியிருக்கேன். ஃபார்முலா வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜ். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் புக் இன் சைடு 2 மார்க் கொஸ்டின். ஸோ எக்ஸாம் இன்டெக்ரல் value of the multiple of the number of electrons and E அப்படின்னு சொல்லி அந்த ஒரு லைன், அந்த சார்ஜ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு லைன் இருக்கும். ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு புக் இன் சைடு, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து படிச்சுக்கோங்க. ஸோ குவான்டைசேஷன் ஆஃப் சார்ஜோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Q ஈக்குவல் டு NE. நமக்கு இங்கே என்ன வேணும்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் வேணும். ஸோ எனக்கு N தான் தேவைப்படுது. அப்புறம் ஐயை வந்து ஆப்போசிட்டில் கொண்டு வரும்போது என்னவா மாறிடும், Q by Eன்னு மாறிடும். ஓகே, ஸோ இது போக எனக்கு இங்கே என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த Q வேல்யூ வந்து எனக்கு கிவன்ல கொடுத்துருக்காங்க. ஈயோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னா அது வந்து கான்ஸ்டன்ட்டாக ஒருத்தர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல கண்டுபிடிச்சி வச்சிருக்காரு. அவர் யார் கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ராபர்ட் மில்லிகன். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் உங்களுக்கு புக் இன் சைட் 2 மார்க் ஒன்று நான் வந்து சொல்லியிருக்கேன். அதே மாதிரி புக் இன் சைட் 1 மார்க் ஒன்று சொல்லியிருக்கேன். ஸோ த வேல்யூ ஆஃப் E, அதோட வேல்யூ வந்து என்னதுன்னா 1.6 × 10⁻−19 கூலும். அப்போ அதை யார் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்கன்னா ராபர்ட் மில்லிகன். அப்போ ஈயோட வேல்யூ அதே மாதிரி இவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா எலக்ட்ரானாக இருந்தால் -1.6 × 10⁻−19, புரோட்டானாக இருந்தால் +1.6 × 10⁻−19 அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது வந்து எலக்ட்ரான் அண்ட் புரோட்டான் ரெண்டுமே கிடையாது, இட்ஸ் சார்ஜ். அதாவது சார்ஜுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதில் ஈயோட வேல்யூ தான் நமக்கு 1.6 × 10⁻−19 கூலும். யார் ஃபைண்ட் அவுட் பண்ணனா ராபர்ட் மில்லிகன். ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூஷனுக்குள்ளே போயிடலாம். நமக்கு தேவை N ஈக்குவல் டு Q. Qவோட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு 1 கூலும் டிவைடட் பை ஈயோட வேல்யூ என்னது 1.6 × 10⁻−19 கூலும். கூலும்க்கு கூலும் கேன்சல் ஆயிரும். ஸோ 1/1.6 × 10⁻+19 கீழே இருக்கிற மைனஸ் நியூமரேட்டர்ல போகும்போது பிளஸ்ஸா மாறிடும். ஸோ 10⁻19. இன்னொரு விஷயம் நல்லா கவனிச்சுக்கோங்க, பிசிக்ஸ்ல ப்ராப்ளம் நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது நீங்க வந்து வெறும் வேல்யூஸ்ல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடாது, பவர்லையும் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ப்ளஸ் யூனிட்லையும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். யூனிட்டும் கேன்சல் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும். ஸோ இங்கே யூனிட் கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இங்கே பவர் வந்து நெகட்டிவ் நியூமரேட்டர்ல வரும்போது பாசிட்டிவ் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு எது மட்டும் தான் நம்ம இப்போ சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேர்ம் மட்டும் தான். இப்போ இதில் பாருங்கள் டெசிமல் இருக்குது, ஆல்ரெடி ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஃப்ராக்ஷனில் டெசிமல்ங்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டம். அப்போ நம்ம வந்து இதில் டெசிமலை ரிமூவ் பண்ணணும். அப்போ இங்கே 1 டெசிமல்னால 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுவோம். மல்டிப்ளை பண்ணும்போது மேலேயும் கீழேயும் 10ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன வந்துடும்னா 10/16. ஓகே, ஸோ 10/16 எப்படின்னா இங்கே வந்து 160 வரும். ஒரு டெசிமல் தள்ளி பாயிண்ட் வைக்கும்போது 0 கேன்சல் ஆயிரும். 16. இப்போ 10 16 நீங்கள் வந்து 2 டேபிள்லேயே ஃபர்ஸ்ட் எடுத்து போங்க. எந்த ஒரு கேன்சலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் ஆனாலும் 2 டேபிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, அதுதான் உங்களுக்கு தப்பு வராது. இப்போ 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 5 2s are 10 வரும், 8 2s are 16 வரும். ஸோ இங்கே 5/8 இன்ட்டு இங்கே உள்ள 10⁻19. ஸோ இதுக்கு மேலே டேரெக்டாக என்னால் போட்டுற முடியும் 8 டேபிளில் அப்படிங்கிறவங்க டேரெக்டாக கேன்சல் பண்ணுங்க. இல்லை எனக்கு இது கூட கன்ஃபியூஸ் ஆகும்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் மெத்தடே எடுத்துடலாம். இங்கே பாருங்கள் 8 to 15, 8 to 5. ஸோ இப்போ இங்கே 5 இருக்குது, இங்கே 8 இருக்குது. ஸோ இப்போ இது வந்து டிவிஷனில் போடும்போது 8ஐ விட 5 வந்து சின்னது, அப்போ வந்து போகாது. ஸோ 0 போட்டாச்சு. ஸோ 0 5 கீழே இறக்கியாச்சு, பக்கத்தில் எந்த நம்பரும் இல்லை. அப்போ என்ன செய்வோம், பாயிண்ட் வைப்போம். பாயிண்ட் வச்சாச்சுன்னா நம்ம 0 ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 15 வந்துடும். இப்போ 8ல் போகும்போது 6 8s are 48. ரிமைண்டர் எத்தனை 2 0. ஏன்னா டெசிமல் வச்சாச்சு, எத்தனை 0னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ 2 × 0 20. 8 டேபிள் போடும்போது 2 8s are 16, ரிமைண்டர் 4. இங்கே 0 ஆட் பண்ணால் கரெக்டாக டிவைட் ஆயிரும். 5 8s are
40. ஸோ அப்போ இங்கே 0 ஆயிடுச்சு. அப்போ என்னோட வேல்யூ என்ன வந்துருச்சு 0.625 into 10 power 19 அப்படின்னு கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் பாருங்கள் நம்மளோட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வரும்போது நமக்கு இங்கே 0 பாயிண்ட்ன்றீங்க நீங்கள் எப்படி வந்து அந்த கவுண்டிங்கை சொல்ல முடியும்? இப்போ 0.6 எலக்ட்ரான் சொல்ல முடியாது. நம்பர்னு வரும்போது 1 எலக்ட்ரான் 2 எலக்ட்ரான் இல்லை ஒரு 600 அப்படிங்கிறதா வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே நம்ம டெசிமலை மூவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ டெசிமலை எப்படி நம்ம மூவ் பண்ணுறது அப்படின்னா ஒரு ஷார்ட்கட். என்ன ஷார்ட்கட்னா FN BP. FNனா நீங்கள் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 நூனில் BP செக் பண்ணலாம் அப்படிங்கிற ஷார்ட்கட்டை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 நூன்ல பிபி செக் பண்ணலாம். அப்போ 4 நூன் பிபி. இந்த 4 எஃப்ங்கிறது என்னன்னா ஃபார்வர்ட். ஃபார்வர்டில் டெசிமலை மூவ் பண்ணால் நெகட்டிவ்ல வரணும். பேக்வேர்டில் டெசிமலை மூவ் பண்ணும்போது பாசிட்டிவ்ல வரும். இப்போ இங்கே கவனிங்க. இப்போ நமக்கு டெசிமலை பேக்வேர்டாக மூவ் பண்ண முடியாது, ஃபார்வர்டை தான் மூவ் பண்ணணும். எத்தனை டெசிமல் தள்ளி மூவ் பண்ணால் சிங்கிள் டிஜிட். அப்போ ஃபார்வர்டில் மூவ் பண்ண போகிறோம். அப்போ எஃப் தான் இருக்குது. அப்போ நம்ம எதாவது ரெப்ரசென்ட் பண்ணால் நெகட்டிவ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ நான் ஒரு பிளேஸ் நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன். அப்போ 6.25 into 10 power -1. ஏற்கனவே சொன்னதான் ஃபார்வர்ட்னா நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ் எத்தனை பிளேஸ்? ஒரு பிளேஸ். ஸோ -1. ஆல்ரெடி வந்து 10 power -19 இருக்கு. ஸோ இப்போ பவரை சிம்பிளிஃபை பண்ணும்போது 6.25 into 10 power 18. இது நம்பர் தானே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே. அப்போ எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 6.25 into 10 power 18 எலக்ட்ரான்ஸ். இங்கே வந்து யூனிட்ஸ் இல்லை, ஆல்ரெடி கேன்சல் ஆச்சு. ஓகே, இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட ஆன்சர். தேங்க்யூ.